ஆரம்ப கட்டங்களில் எனக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டது என்று எனக்கு தெரிந்தது. ஏனெனில் என் நாக்கு இன்னும் வீங்கி இருந்தது மற்றும் என் உறுப்புகளில் வலிமை குறைந்து கொண்டிருந்தது. என் இடது கையை பயன்படுத்தி எதையும் பிடிக்க முடியவில்லை. என் வலது கால்கள் கனமாக இருந்தன. ஆரம்பத்தில் என் பக்கவாதம் முதல் வாரத்தில் நான் வெறும் தூக்கமாக இருந்தேன். 2வது வாரம் நான் மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்தேன். மேலும் என் இடது பக்கம் நகர முடியவில்லை. மேலும் எனக்கு சமநிலை இல்லை. எதையும் செய்ய உதவி தேவைப்பட்டது. 3வது வாரம் அவர்கள் என்னை எழுப்பி நடக்க வைத்தனர். 1 அல்லது 2 அடிகள் மட்டுமே எடுத்திருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் என் கால்களில் இயக்கம் இருந்தது என்று தெரிந்தது நல்லது. என் கைகள் இன்னும் சோர்வாக இருந்தன. உணர்வுகள் இருந்தன, ஆனால் வலிமை இல்லை. 6 மாதம். மாதத்தின் இறுதியில் நான் மருத்துவமனையை விட்டு வெளியேறினேன். 6 மாத காலத்தில் நான் சிறிது சிறிதாக நடக்க ஆரம்பித்தேன். மேலும் நான் தனியாக அதை செய்ய முடிந்தது. ஆனால் என் கை இன்னும் பலவீனமாக இருந்தது. என் பேச்சு ஆரம்ப மாதத்திலிருந்து 6 மாதங்களுக்கு மிகவும் மேம்பட்டது. 1 வருஷத்துக்கு பிறகு என் பேச்சு மிகவும் மேம்பட்டது. நடப்பு சிறிது சிறிதாக மேம்பட்டது. நான் உள்ளூர் உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சிகள் செய்தேன். அது எனக்கு மிகவும் உதவியது என்று நினைக்கிறேன். எனக்கு இப்போது உள்ள மாற்றுத்திறன்கள் என் கையுடன் மட்டுமே. நான் நகர முடியவில்லை. எனக்கு நுண்ணிய இயக்கங்கள் இல்லை. கையை உதவாமல் எதையும் எடுக்க முடியாது. மற்றும் நீட்டிக்கவும். ஆனால் நான் அதை செய்தேன். நான் என் கையை பயிற்சி செய்து இப்போது பிடிக்கவும் கார் ஓட்டவும் உண்மையில் கையை சக்கரத்தில் வைக்கவும் முடிகிறது. ஆனால் ஆரம்பத்தில் முடியவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு நான் நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு எந்த உணர்வும் இல்லை. என் வலது கால் மிகவும் நன்றாக இருந்தது. ஏனெனில் நான் செய்ய விரும்பியது மருத்துவமனை முழுவதும் நடப்பது. என் வலது கால் இயக்கத்தை பெறுவது. ஏனெனில் இது சிறிது நேரம் எடுக்கும் என்று தெரிந்தது. மற்றும் என் குரல். எனவே முதல் விஷயம் என்னவென்றால், நான் என் இயக்கத்தை மீண்டும் பெற வேண்டும். முதலில் நான் எதையும் செய்ய முடியவில்லை என்று உணர்ந்தபோது மருத்துவமனையில் உள்ள உடற்பயிற்சி நிபுணர் முதலில் என்னை உதவ வேண்டும். எனக்கு முதலில் பக்கவாதம் ஏற்பட்ட போது அவள் எப்போதும் என்னை சுற்றி உதவுவதற்கு இருந்தாள். அடுத்த நாள் அவள் இல்லாமல் எனக்கு தனியாக செய்ய முடிந்தது. எனவே நான் மிகவும் உறுதியுடன் இருந்தேன். மேம்பட வேண்டும். பக்கவாதம் என்னை பாதித்தது. என் பேச்சை இழந்தேன். என் வலது பக்கம் முழுவதும் உணர்விழந்தது. எழுத முடியல. நான் வலது கையால் எழுதுபவன். என் வலது பக்கம் நடக்க முடியவில்லை. இடது பக்கம் நகர முடிந்தது, ஆனால் வலது. எனவே என் பேச்சு மிகவும் சிதறியது மற்றும் எழுத முடியவில்லை. முதல் சில நாட்களில் பேனா எடுக்க முடியவில்லை. என் இயக்கம் அல்லது நடப்பது மருத்துவமனையில் இருந்த முதல் சில நாட்களில் அதை செய்ய முடியவில்லை. என் மீட்பு என் பேச்சு 2வது வாரத்தில் திரும்பியது. அது இன்னும் சிதறியது, ஆனால் சில வார்த்தைகளை பேச முடிந்தது. மருத்துவமனையில் இருந்தபோது என் வலது காலை சரியாக நகர்த்த, நடப்பது அல்லது இழுத்தல் போன்றவற்றை செய்தேன். என் வலது கையை பயன்படுத்தி பேனா எடுத்து பயிற்சி செய்தேன். நான் அதை செய்தேன் ஏனெனில் செயல்பாடுகளை மீண்டும் பெற உறுதியுடன் இருந்தேன். என் பேச்சு நான் என் பார்வையாளர்களுடன் பேசினேன். நான் சிதறி இருந்தாலும் என் வாயை நகர்த்தி என் குரலை இயக்கி நடக்கவும் என் கணவர் என்னை உதவினார். எனவே இது சிறிது சிறிதாக நான் 12 நாட்களோட மருத்துவமனையில் இருந்தபோது என் முகத்தில் சுருக்கம் இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து பேசுவதால் அது சரியாக வந்தது. 1 மாதம் கழித்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய பிறகு 1 மாதம் கழித்து நான் இயல்பாக திரும்பி வந்தேன்.
என் மாற்றுத்திறன்களின் இழப்பு, என் பேச்சு, என் எழுத்து மற்றும் நடப்பது. நான் என்ன செய்ய முடிந்ததோ அதை செய்தேன். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்தேன். எனவே ஒவ்வொரு நாளும் அதை செய்தேன். 1 மாதம் முதல் 3 மாதங்கள் வரை எனக்கு திறன் திரும்பியது. நான் நல்லா நடக்க ஆரம்பித்தேன். சமநிலை நல்லா இருந்தது. என் எழுத்து நல்லா இருந்தது. அது முந்தையது அல்லது இயல்பானது இல்லை. ஆனால் நான் எழுத்துக்கள் எழுத முடிந்தது, ஆச்சிட முடிந்தது. எழுத முடியவில்லை, ஆனால் ஆச்சிட முடிந்தது. சுருக்கம் போய்விட்டது. என் உணர்விழப்பு அது போய்விட்டது. எனவே நான் என் வலது பக்கம் செயல்பட முடிந்தது. 6 மாதங்களில் நான் பெரும்பாலும் மீண்டு விட்டேன். 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நான் முழுமையாக செயல்பட முடிந்தது. மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய 12 நாட்கள் கழித்து, 1 மாதம் கழித்து நான் மீண்டும் கார் ஓட்டினேன். 6 மாதம் முதல் 1 வருடம் வரை எனக்கு முழு செயல்பாடு கிடைத்தது. ஆனால் அது எளிதாக இல்லை, ஏனெனில் நான் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் நான் உறுதியுடன் இருந்தேன். சிறிது சிறிதாக இந்த செயல் இழப்பு அல்லது மாற்றுத்திறனை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக செய்தேன். அது சிறப்பாகவும் ஆனது. நான் இன்னைக்கு இருக்கும் இடத்தில் எனக்கு முழு செயல்பாடு உள்ளது. நான் எழுத முடிகிறது. என் எழுத்து சிறிது சோர்வாக இருக்கிறது, ஆனால் அது பரவாயில்லை, ஏனெனில் நான் எழுத முடிகிறது. அது வெறும் வேறுபட்டது. நான் ஓட முடிகிறது, ஓடுபாதையில் செல்ல முடிகிறது, நடைபயிற்சி செய்ய முடிகிறது. என் பேச்சு நன்றாக உள்ளது மற்றும் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. மேலும் நான் மீண்டும் இயல்பாக இருக்கிறேன் என்று உணர்கிறேன். எனவே நான் தொடர்வேன். என்னை பாதித்தது என்னன்னா, எனக்கு இன்னும் உள்ளது, ஆனால் அது மோசமாக இல்லை. என் விழுங்குதல். நான் 3 வாரங்களுக்கு தினமும் திரவங்களை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. நான் இல்லை. என் பேச்சு. நான் தொடர்ந்து சிகிச்சைக்கு செல்ல வேண்டியிருந்தது, ஏனெனில் நான் சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சரியாக விளக்குகிறேன் என்று நினைத்தாலும் நான் இல்லை என்று தெரிந்தது. எனவே நான் 4 வாரங்கள் பேச்சு சிகிச்சையில் இருந்தேன். அந்த பெண், அவள் எனக்கு வாய் சுற்றி பல்வேறு பயிற்சிகளை செய்ய வைத்தாள். இரட்டை பார்வை. அது என் பக்கவாதத்தின் ஆரம்பத்தில் 2 வாரங்களுக்கு சிகிச்சை பெற்றது. பின்னர் அது தெளிவாக ஆரம்பித்தது, ஏனெனில் நான் மீண்டும் மருந்து எடுத்தேன். ஆனால் அது பெரும்பாலும் பேச்சு சிகிச்சையாளர். 3 வாரங்களுக்கு பிறகு நான் வழக்கமான திட உணவுகளை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டேன், ஏனெனில் நான் விழுங்குவதில் நன்றாக இருந்தேன். என் பயிற்சிகளை செய்தேன். பின்னர் நான் நீண்ட காலமாக விரும்பியதை சாப்பிடலாம் என்று கூறப்பட்டது. நீண்ட காலமாக. முதல் வாரத்தில் எனக்கு இருந்த அறிகுறிகளை நான் உணரவில்லை. நான் மிகவும் சோர்வாகவும் குழப்பமாகவும் இருந்தேன். ஆனால் எனது இடது கையில் இன்னும் உணர்வு இருந்தது. ஆனால் மருத்துவமனை ஊழியர்கள் மிகவும் கவலைப்பட்டனர். எனது கையை எப்போதும் ஆதரிக்கச் செய்தனர். நான் எழுந்து வரும்போது சமநிலை இழந்ததை நான் உணரவில்லை. சுயாதீனமாக நான் எழுந்து வர முயன்றேன், ஆனால் சில முறை படுக்கையிலிருந்து விழுந்து விட்டேன். எனவே எனது முகம் சுருங்கியதை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன். அது மோசமாக சுருங்கும் என்று பயந்தேன்.